நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கிறேன். காரமடையில் யாரை காண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி பழனிசாமி. செல்வி பழனிசாமி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் நம்ம கூட நிறைய குறைகளை நிறைய ஷேர் பண்ணிக்கிறவங்களும் கூட அவங்க வீட்டுக்கு எப்படியாவது வந்தே ஆகணும், நீங்கள் சென்னையே சுற்றி வரீங்க, இங்கெல்லாம் வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோடு நம்மளை இன்வைட் பண்ணவங்களும் கூட. வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ, நமஸ்கார். செல்வி பழனிசாமி. ஆமாம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. என் ஹஸ்பண்ட். நமஸ்கார். Nice to meet you. அம்மா. அம்மா பேர் மாதம். செல்வி மேம். சொல்லுங்கள். உங்களுடைய மெயில் பார்த்தேன் நான். சரி. ரெண்டாவது கால் வேறு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம், சேனலில் பார்த்து உங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சமைக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதனால் ஃபோன் பண்ணேன். இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச் செல்வி மேம். ஜென்ரலாக நிகழ்ச்சியில் ஒரு நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடைய ஆசையும் பூர்த்தி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். பட் இன்னும் நல்லா பண்ணுவோம். டோன்ட் வரி. பழனிசாமி சார், சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் மேடம், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். ஓகே. ஐ ஹவ் ரிட்டையர்ட். ஓகே. ஐ எம் டூயிங் மை ஓன் பிஸ்னஸ் நவ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். வெரி குட். நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க செல்வி? நான் எல்லா வெரைட்டிஸும் செய்வேன். நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன்? வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ரெண்டுமே பண்ணுவீங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? நான் இன்றைக்கி கச்சாயம் பண்ணுறேங்க மேடம். கச்சாயம். அதில் ட்ரெடிஷ்னல் எங்கள் ஊர் காரமடைங்கிறதுனால கச்சாயம் ரொம்ப ஃபேமஸ். காரமடை கச்சாயம் இன்றைக்கி நீங்கள் பண்ண போகிறீங்க. செல்வி காரமடை கச்சாயம் பண்ண போகிறாங்களாம். சார், நான் அதை நம்பி சாப்பிட்லாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் மட்டும் தாட் போட்டு பாருங்கள். யூ வில் பி வெரி மச் போட்டு நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, வாங்க போகலாம் கிச்சனுக்கு. செல்வி, நீங்கள் கச்சாயம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த கச்சாயம் சாப்பிட்டு நான் சத்தாகிடுவேன். அந்த கச்சாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் எனர்ஜியாக இருக்க வேண்டாமா? ஸோ உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட் வச்சு ஒரு கோல்டு டெசர்ட் ஒன்று பண்ணி தரவா? சரி, ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பனை நொங்கு இருக்குது இல்லையா? ஆமாம். பனை நொங்கும் டிசி வாட்டர், டெண்டர் கோகோனட் இருக்குது பார்த்தீங்களா? டெண்டர் கோகோனட், டிசி வாட்டரில் இருக்கிற டெண்டர் கோகோனட், இளநீ வழுக்கை சொல்லுவாங்க இல்லையா? அந்த வழுக்கை ரெண்டுத்தையும் பயன்படுத்தி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால், தேங்காய் வழுக்கை, கவு மில்க்கு, நொங்கு, ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டு கொஞ்சம், கிஸ்மிஸ் கொஞ்சம், ஐஸ் க்யூப்ஸு, காடமம் பவுட்ரு, மில்க் மெய்டு, பொமக்ரனேட் சீடு, சுகர். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ இந்த நொங்கு மட்டும் கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாமா? சரி. கொஞ்சம் கட் பண்ணது விட்டுருங்க. சரி. இந்த டெண்டர் இல்லையா? ஆமாம். கோகோனட். மீதி இருக்கிற நொங்கு, ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட், காடமம் பவுடர், சுகர். இதை நல்லா blend பண்ணிக்கலாமா? சரி. இதில் ஐஸ் க்யூப்ஸ். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் போட்டால் சுகர் கரையாது இல்லையா? சரி. நல்லா அது கரைஞ்சதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ். தேங்காய் பால் இருக்கு இல்லையா? ஆமாம். தேங்காய் பால் திக்காக எடுத்த பாலில் நம்ம அரைச்சது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொமக்ரனேட் சீடு இருக்கு இல்லையா? ஆமாம். சீடு, கொஞ்சோண்டு மில்க் மெய்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற நொங்க, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிஸ்மிஸ், அது
லைட்டாக வந்துட்டு சுகர் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா? ஆமாம். ரோஸ் வாட்டர் நிறையா இல்லை, லைட்டாக ஃப்ளேவர். இப்போ உங்களுக்கு டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க செல்வி, எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் செல்வி. செல்வி வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, இப்போ கச்சாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிடுறீங்களா? சரி, ஷூர். இந்த பாசிப்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருப்பட்டி துருவனது, கொஞ்சம் இத்தனோட உப்பு, உப்பு, எண்ணெய், இதுக்கு தேவையான பொருள். ஆமாம். இது எப்படி பண்ணுவீங்க செல்வி நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளர் பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு உடைச்சதுன்னா 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்து கம்மியாக இருக்கணும், கடலைப்பருப்பு அதை விட அதிகமாக இருக்கணும், பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு 2 டம்ளர் அதிகமாக. எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா வந்து வடிகட்டிட்டு துணியில் நல்லா உலர்த்திட்டு அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பருப்பை அரைச்சிட்டு அப்புறம் கருப்பட்டி கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோம்னா சரியா தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி கருப்பட்டியிலே கரைஞ்சிரும். உப்பு கொஞ்சோண்டு போடணும். உப்பு கொஞ்சம் போட்டு எண்ணெயை வச்சு எண்ணெயை காய வச்சு அப்படியே போட்டு எடுப்பீங்க டம்ளிங்ஸ் மாதிரி. சூப்பர். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? ஓகே. இது என்ன காரமடை ஸ்டைலா? ஆமாங்க. நிறைய பேர் கச்சாயம் மைதா மாவில் போடுவாங்க, கோதுமை மாவில் போடுவாங்க, வாழைப்பழத்தில் போடுவாங்க, பேட்டரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க நிறைய மாவட்டங்களில். இது காரமடை ஸ்பெஷல். ஆமாம். சூப்பர். எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. எங்கள் ஏரியாவில் வந்து கன்னடம் பேசுகிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால ஓகே, கண்டிப்பாக இந்த பலகாரம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. செல்வி, நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டீங்க. இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் எப்படி அரைச்சிங்கன்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது இருக்கிறத வச்சு நீங்கள் அதை எப்படி அரைச்சிங்கன்னு பண்ணி காட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, ஊற வச்சு உளுத்தம்பருப்பு, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக சிமிலர் டு அதிரசம் ஃப்ளேவர் வந்தது, கருப்பட்டியும் பருப்பு வெந்ததுனால. தேங்க்யூ வெரி மச். இந்த காரமடை கச்சாயம் உங்கள் கையால் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் செல்வி. செல்வி பண்ண காரமடை கச்சாயம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நான் உங்கள் அரைச்சதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்கள மறுபடியும் அரைக்க வச்சு அதுவும் உங்களுக்கு சொல்லியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். காரமடை கச்சாயம் தேவையான பொருட்கள்: ஊற வைத்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துருவிய கருப்பட்டி, உப்பு, எண்ணெய்.
செய்முறை: வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். அதற்குள் ஊற வைத்த பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆகியவற்றை மிக்சியில் எடுத்து அரைக்கவும். அதோடு துருவிய கருப்பட்டி, சிறிதளவு உப்பு சேர்த்து மீண்டும் அரைத்து சிறு உருண்டைகளாக பிடித்து காய வைத்துள்ள எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்போது காரமடை கச்சாயம் தயார். உங்களுக்கு நான் என்ன பண்ணி கொடுக்குறது செல்வி? நான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஃபிஷ் பிரியாணி பண்ணி கொடுங்க எனக்கு. ஃபிஷ்ஷில் பிரியாணி பண்ணி தரணுமா? இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா செல்வி பழனிசாமியோட கிச்சனில் தாங்க இருக்கும். ஸோ செல்விக்காக இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி பண்ணிடலாம் டிசைட் பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, சேர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, வஞ்சிரம் மீன், தயிர், இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெசன் ஃப்ளார், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளார், கொஞ்சோண்டு ஃப்ரைடு கரம் மசாலா. இது வந்து மேரினேஷனுக்கு. இதை தாண்டி வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா, எண்ணெய், கொஞ்சம் கீ, இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து ஃபிஷ் இப்போ மேரினேட் பண்ணிக்கலாமா? ஓகே. லைம் ஜூஸ் இதில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுருக்கேன். லிட்டில் பிட் டர்மரிக் பவுடர், பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் பேஸ்ட்டு, உப்பு. இதை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர், கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், மிளகுத்தூள் கொஞ்சம், பைண்டிங் பர்பஸுக்காக கொஞ்சமாக பெசன் ஃப்ளார், இது கார்ன்ஃப்ளார், இது வந்து பொட்டுக்கடலை மாவு. இதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மசாலா மாதிரி இந்த மசாலாவில் மீனை போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போ வந்துட்டு மீன் இந்த மீன் கொஞ்சம் நேரம் உருட்டும். எண்ணெய் காயிற வரைக்கும் உருனா போதும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி. இது வந்து ரைத்தாவுக்கு. ஓகே, காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. சரி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாமா? ஓகே. என்ன நல்லா காஞ்சிடுச்சு செல்வி. சரி, ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கடை இறக்கிட்டு பிரியாணிக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாமா? சரி. பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா இருக்குது இல்லையா, அதை போடலாம். ஆனியன், வெங்காயம், பச்சை மிளகாய். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம தக்காளி போடலாம். கார்லிக் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் பேஸ்ட்,
டொமேட்டோ எடுங்க. உப்பு எடுங்க. உப்பு வந்து தேவையான அளவு, ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் போடுங்க. தயிர் எடுங்க. சில்லி பவுடர் எடுங்க. லைட்டாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் கொடுங்க. கொரியாண்டர் பவுடர், புதினா கொத்தமல்லி எடுங்க. பாதி புதினா பாதி கொத்தமல்லி. நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றலாம். தண்ணி சுட வச்சு வச்சுட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடும். சரி, சடனாகவே போயிடலாம். ஸோ சுடு தண்ணியாகவே நம்ம சுட வச்சு ஊற்றிக்கலாம். சரி, இந்த மசாலா இருக்கு இல்லையா? ஆமாம். இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல லைட்டாக கொஞ்சோண்டு இந்த மசாலா, இந்த பிரியாணி மசாலாவே கொஞ்சமும் மசாலா மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தண்ணி போடலாமா? சீக்கிரமாக வந்து கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை வந்து வடிகட்டி போட வேண்டியது தான். அதுக்குள்ளே இந்த ரைத்தா மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஆனியன் சுக்கினி ரைத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியது தான். தண்ணியும் கொதி வந்துருச்சு. அரிசி போய் போட்டுக்கலாமா? ரைஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வற்றும்போது தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா? ஆமாம். அதை கடைசியாக மேலே தூவிட்டு புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், மேலே கீ, ஃப்ரெஷ் கிளாத் போட்டு கேப் இருந்துச்சுன்னா ஏர் வெளியே போகும், உள்ள தம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக வெல்டனாக குக் ஆகிருக்கும். சரி, ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணியை எடுத்துட்டு ரைஸ் பரட்டலாமா? ஓகே. ஸோ பிரியாணி ரெடி. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஓகே. கொஞ்சம் ஃபிஷ் மசாலாவோடைய மீன் மசாலா வந்துட்டு ரைஸ் ஹாட்டாக அப்படியே இறக்குன உடனே செல்வி, ஆடிட்டர் ரொம்ப நேரமாக உட்காந்துருப்பாரு மோப்பம் முடிச்சுக்கிட்டுன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி ஆடிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? கூப்பிடுங்க. அது என்னங்க வாங்க. ஏனுங்க வாங்க. ஆடிட்டர் சார், உங்கள் மனைவியை ஆடிட் பண்ணியிருப்பீங்க நிறையா. ஆமாங்க. என்னையும் கொஞ்சம் ஆடிட் பண்ணி சொல்லுங்களேன். வெரி குட், சூப்பர் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் சாப்பிடுங்க செல்வி. நீங்கள் பண்ணும்போதே எனக்கு வந்து எப்போ சாப்பிட்லான்ட்டு அதுக்குள்ள நீங்கள் எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டுட்டீங்க. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் செல்வி. ஃபிஷ் பிரியாணி தேவையான பொருட்கள்: வஞ்சரம் மீன், தயிர், இஞ்சி விழுது, பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கடலை மாவு, சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா பொருட்கள், எண்ணெய், நெய், எலுமிச்சை, பச்சை மிளகாய், தனியாத்தூள்,
செய்முறை: முதலில் எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, உப்பு, சிறிதளவு தயிர் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கி அதோடு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கடலை மாவு, சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு ஆகியவற்றை சேர்த்து அதோடு மீனையும் போட்டு கலந்து வைத்துக் கொள்ளவும். வெங்காயம், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை பொடியாக நறுக்கி தயிரோடு சேர்த்து ரைத்தாவிற்காக எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா ஆகியவற்றை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிட்டு அதில் கலந்து வைத்துள்ள மீனை போட்டு பொரித்தெடுக்கவும். பிறகு அதே அடுப்பில் மற்றொரு வாணலி வைத்து சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கி அதோடு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பிறகு பூண்டு விழுது, இஞ்சி விழுது, தக்காளி, சிறிதளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மசிந்து வரும் வரை வதக்கவும். தக்காளி நன்கு மசிந்தவுடன் தயிர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கவும். வாணலியில் உள்ள மசாலாவை சிறிதளவு பொரித்த மீனோடு சேர்த்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். தண்ணீர் கொதி வரும்போது அரிசி சேர்த்து வேக விடவும். அரிசி நன்கு வெந்து வரும்போது சிறிதளவு கரம் மசாலா தூள், கொத்தமல்லி, புதினா, நெய் சேர்த்து கலக்கி பாத்திரத்தின் மீது துணி போட்டு அதன் மேல் மூடி வைத்து மிதமான தீயில் வைத்து 10 முதல் 15 நிமிடம் வேகவிடவும். இப்போது ஃபிஷ் பிரியாணி தயார். நேர்களே, இன்றைக்கி வந்துட்டு 3 விதமான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது 3மே உங்களுக்கு ரொம்பவே புதுமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிகழ்ச்சியை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.